அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா தனது ட்வீட் மூலம் உறுதி செய்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று வெளியில் பேசப்பட்டாலும் அமித்ஷாவும் எடப்பாடியும் தனியே சுமார் 2 மணி நேரம் கூட்டணி குறித்து ஆலோசித்ததாக டெல்லி பாஜக பிரமுகர்கள் கூறுகின்றனர். அதாவது அந்த 2 மணி நேரத்தில் கூட்டணிக்கு ஓகேதான், கட்சி உட்கட்டமைப்பு பணிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாற்றம் என கட்சி விவகாரங்கள் நிறைய உள்ளதால் அவற்றையெல்லாம் முடிக்க 6 மாதங்கள் தேவை என்றும், ஆனால் தேர்தல் சமயத்தில் அறிவித்துக் கொள்ளலாமே என பிடிகொடுக்காமல் மழுப்பினாராம் எடப்பாடியார். அதற்கு அமித்ஷாவோ உங்களிடம் கூட்டணி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கவில்லை, கூட்டணி அறிவிப்பை வெளியே சென்று வெளியிடுங்கள் என்றுதான் கூறுகிறேன் என கிடுக்குப்பிடி போட்டதுடன், இதற்கு உடன்படவில்லை என்றால் பழனிசாமி அல்லாத அதிமுகவை பார்க்கும் சூழல் உருவாகும், வித் யூ ஆர் விதவுட் யூ என நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கரர் முகம் காட்ட எடப்பாடி திகைத்து போனதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுபோக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை அண்ணாமலை தலைமையிலான நயினார் நாகேந்திரன், வானதி உள்ளிட்ட சீனியர்கள் அடங்கிய குழுதான் நடத்தும் என்று கூடிய அமித்ஷா, அண்ணாமலை தலைமை தாங்கினாலும் உங்களுடன் டீலிங் பேசப் போவது என்னவோ சீனியர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டாராம். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எடப்பாடியார், அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்குங்கள், பிறகு கூட்டணி குறித்து பேசிக் கொள்ளலாம் என்று சொல்ல, எங்கள் கட்சி பிரச்சினை எங்களுடையது, அதில் நீங்கள் தலையிட வேண்டாம், சொன்னதை மட்டும் செய்தால் போதும் என அமித்ஷா கரார் காட்டினார் என்று கூறப்படுகிறது. இதனால் அப்செட்டான எடப்பாடி, எங்களுக்கு 6 நாட்கள் டைம் கொடுங்கள், எங்கள் சார்பிலும் ஒரு தேர்தல் குழுவை உருவாக்கி வருகிறோம் என்று கூறிவிட்டு வந்தாராம். இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பிற்கு மறுநாள் அண்ணாமலையும் அவசரமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அமித்ஷா சந்திப்பிற்கு முன்பாக PL சந்தோஷை சந்தித்த அண்ணாமலை, எடப்பாடி சந்திப்பு தொடர்பாக தனக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என வருத்தப்பட்டுள்ளாராம். அதற்கு 2023 அதிமுக கூட்டணி பிளவுபட்டதற்கு காரணமே நீங்கள்தான், அதிமுக மீது நீங்கள் வைத்த கடுமையான விமர்சனங்கள்தான் என சந்தோஷ் சங்கடப்பட்டுள்ளார் என்று கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். இதற்கு பிறகு அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலையிடம், அதிமுகவுடனான கூட்டணியில் உங்கள் சைடு டிமாண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுங்கள், நாங்கள் பேசிக் கொள்கிறோம், இனி கூட்டணி தொடர்பாக சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெறாது, டெல்லியில்தான் நடக்கும் என கூறியிருக்கிறாராம். அதற்கு அண்ணாமலை, வலுவான அணியை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை அதிமுக இல்லாமல் பெற முடியும் எனதான் கொண்டு சென்ற ரிப்போர்ட்டுகளை அமித்ஷாவிடம் காட்டவே, இப்படித்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் சந்தித்தோம், ஆனால் அதில் நமக்கு பலன் கிடைக்கவில்லை. 2026 திமுகவை வீழ்த்துவதுதான் நமக்கு முக்கியம். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு நாம் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கவுள்ளோம். ஆகவே இணக்கமாக இருந்து செயல்படுங்கள் என்று அட்வைஸ் செய்து அனுப்பியுள்ளாராம் அமித்ஷா. அது மட்டுமல்லாமல், தாங்கள் சொல்வதை கேட்கவில்லை எனில் தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிடுவோம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் எதிரொலிதான் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களின் ஒரே அஜெண்டா என பேட்டி கொடுத்தது என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். இதற்கிடையே பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக பாஜக மூத்த தலைவர்களும் டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள். டெல்லி தலைவர்களுடன் இவர்கள் அடிக்கடி ஆலோசனைகளை மேற்கொண்டு இருப்பதாகவும் கமலாலய வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் அண்ணாமலை டெல்லி தலைமையின் முடிவில் ஏகத்துக்கும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. என்னால் அதிமுகவிடமெல்லாம் பணிந்து போக முடியாது என அடம் பிடிப்பதாக அண்ணாமலை மீது சீனியர்கள் ஷா காதிற்கு கொண்டு செல்ல வேறு வழியே இல்லை, அண்ணாமலையை மாற்றித்தான் ஆக வேண்டும் என அமித்ஷா அண்ட் கோ முடிவெடுத்து விட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருந்த கரு நாகராஜன் 3 வருடங்களுக்கு ஒருமுறை மாநில தலைவர்களை மாற்றுவது என்பது பாஜகவில் வழக்கமான நடைமுறையாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இது நடப்பதுதான் என்பதால் தேர்தல் காலங்களில் கட்சி நிர்வாகிகள் மாற்றப்படுவது வழக்கம்தான் என்று கூறியுள்ளார். அண்ணாமலையின் பணி எல்லோருக்கும் தெரியும் என்று கூறிய கரு நாகராஜன், அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு தர வேண்டும் என்பதை தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த முடிவை அறிய நாங்களும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் காத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அண்ணாமலை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசுகையில், இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் பாஜக மாவட்ட தலைவர்கள் தேர்தல் முடிவுற்று மாநில தலைவர்கள் தேர்தல் தொடங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து தேசிய தலைவர் தேர்தல் நடத்தப்படும். அதை ஒட்டியே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் என்ற தகவல் பரவியிருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இப்படியாக தேர்தல் குழுவை உருவாக்க எடப்பாடியார் கேட்ட 6 நாள் டைம் முடிவுற்ற நிலையில் எடப்பாடியாருக்காக அண்ணாமலையை தியாகம் செய்ய அமித்ஷா ரெடியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே விரைவிலேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படலாம் என்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.